Hi, this is Santosh. Welcome to Abaka Academy. The Age of Revolution 1830 to 1848. அதாவது ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் யூரோப்போடைய ஃபோர்த் வீடியோ தான் இது. இது ரொம்பவே சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு பிரஷர் குக்கரை திங்க் பண்ணிக்கோங்க. பிரஷர் குக்கர் உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ஃபோர்ஸ் வந்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. மேல இருக்கக்கூடிய பர்சன் கிங்னு வச்சுக்கோங்க. அந்த கிங் என்ன பண்றாங்க, அந்த உள்ள இருக்கக்கூடிய பிரஷர் குக்கர் வழியா போஸ்ட் பண்றத நல்லா தடுத்து நிறுத்த ட்ரை பண்றாங்க. பட் அந்த பிரஷர் குக்கருக்குள்ள இருக்கக்கூடியது சோல்ஜரோ இல்ல ஆர்மி பர்சன்ஸோ கிடையாது, எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த மாதிரி கிங் கிட்ட இருந்து ரெண்டு விஷயத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. லிபரலிசம் அதாவது ஃப்ரீடம், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனலிசம் அதாவது கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோடதா இருக்கணும், ஃபாரின் எம்பரர்லாம் வந்து அவங்கள ஆளக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மிடில் கிளாஸஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எஜுகேட்டட் மிடில் கிளாஸஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ், கிளர்க்ஸ், ப்ரொஃபசர்ஸ் அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ். இப்போ ஒரு பக்கம் இந்த கிங் எல்லாம் என்ன பண்றாங்க, அதாவது இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் இவங்களோட டோட்டல் பவரை எப்படியாவது ஹோல்ட் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. அதாவது அந்த குக்கரை வந்து வெளியில வெடிக்க கூடாது சொல்லிட்டு அப்படியே வந்து புடிச்சு அமுத்தி வச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த பீப்புளை, அதாவது இந்த மிடில் கிளாஸ், எஜுகேட்டட் மிடில் கிளாஸஸ் இவங்களால தடுக்கவே முடியல. பயங்கரமான பவர்ஃபுல்லா இருக்காங்க. நிறைய இடத்துல நிறைய பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ பிரான்ஸ்ல இந்த குக்கர் வெடிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும் இல்லையா, இப்போ அந்த நாளும் வந்துருச்சு. எங்கன்னு பாத்தீங்கன்னா 19th century பிரான்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஜூலை 1830ல. இப்போ நெப்போலியன் தோத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த பார்பன் கிங்கை வந்து திரும்ப வந்து பவர்ல கொண்டு வந்து வச்சாங்க இல்லையா. இப்போ இந்த புதுசா இருக்க பார்பன் கிங்கையும் தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு கிங்கை கொண்டு வராங்க. அவர் தான் லூயிஸ் பிலிப்பி. பட் இந்த லூயிஸ் பிலிப்பி வந்து ஒரு கீ கொடுக்குற பொம்மை மாதிரி தான். அவரால் வந்து எல்லா டிசிஷன்ஸும் ஒரு பவர்ஃபுல் கிங் மாதிரி எல்லாத்தையும் டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி தான் கொண்டு வராங்க. அதாவது இந்த கிங் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி தான் அவர் வந்து நடந்துக்கணும். இப்போ இது பிரான்ஸ்ல நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. இதை பார்த்துட்டு டியூக் மெட்டர்னிச், இவர் வந்து ஒரு பவர்ஃபுல் ஆஸ்திரேலியன் பொலிட்டீஷியன், இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் ஸ்னீஸ் பண்ணிச்சுன்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா யூரோப் கண்ட்ரிக்கும் சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் எக்ஸாக்டா சொல்லக்கூடிய வேர்ட் என்னன்னா, when France sneezes, Europe catches cold. என்னன்னா, when France sneeze, the rest of the Europe catches cold. அதாவது ஒரு விஷயம் பிரான்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியும் அதையே பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்கன்றத அவர் சொல்ல வராரு. சோ பிரான்ஸை சுத்தி இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸும் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. சோ நம்மளும் இதே மாதிரி லிபர்ட்டி அண்ட் நேஷனலிசமா நம்ம கண்ட்ரியை மாத்தணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியிலும் ஸ்ப்ரெட்டும் ஆயிடுது. சோ ரிப்பிள் எஃபெக்ட், அதாவது மெட்டர்னிச் சொன்ன மாதிரியே இந்த ஸ்னீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெல்ஜியமுக்கும் தொத்திக்கிடுது. அதாவது பிரான்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பெல்ஜியமும் அதே மாதிரி, அந்த டைம்ல பெல்ஜியம் வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாண்டோட கிங்கால தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பெல்ஜியன்ஸ் என்ன பண்றாங்க, ஃபைட் பண்ணி அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை வாங்கிடுறாங்க. இப்ப பிரான்ஸ் பார்த்து பெல்ஜியமும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் ஏத்த மாதிரி ஃப்ரீடம் ட்ரை பண்ணி அவங்களும் ஃப்ரீடம் வாங்கிடுறாங்க. இதுக்கு அடுத்து தான் தி பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் கிரீஸ். இந்த கிரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நடந்த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எமோஷனல் ஈவென்ட் அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நடந்த ஒரு பெரிய வார் அப்படின்னு சொல்றாங்க. கிரீக் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அவங்களுக்கு இருக்கு. இந்த ஜியோஸ், ஹெர்குலஸ், டெமோக்ரஸி, பிலாசபி. இந்த 1800s எல்லாம் கிரீக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் இல்லாம தான் இருக்காங்க. இந்த கிரீக் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டோமன் எம்பையர், அதாவது ஒரு முஸ்லிம் எம்பையர் தான் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து அவர் ரூல் பண்றாரு சின்ஸ் 15th century. அதுக்கு அடுத்து 1821ல கிரீக் நேஷனலிசமா மாறுது. கிரீக் வந்து பாத்தீங்கன்னா தனியா சண்டை போடல. ஏன்னா கிரீக் கல்ச்சர் வந்து போயட்ஸ், ஆர்டிஸ்ட், இந்த யூரோப்பியன்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, அதாவது வெஸ்டர்ன் யூரோப்பியன்ஸ்ல இருக்கவங்க எல்லாமே கிரீக் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அவங்க சிவிலைசேஷனை நம்ம கண்டிப்பா வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட் செலிபிரிட்டி, அதாவது லார்ட் பைரன் என்ன பண்றாரு, ரொம்ப பேஷனேட்டா இந்த கிரீஸ் எப்படியாவது ஃபைட் பண்ண வச்சு ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காசு செலவு பண்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து இறந்து போயிடுறாரு. புல்லட்டால கிடையாது, ஃபீவர் வந்து இறந்து போயிடுறாரு. பட் இன்னுமே அவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி தான் அவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு நல்ல விஷயம் வந்து கிரீஸ்க்காக பண்ணாருன்னு. இவ்வளவு சப்போர்ட் கிரீஸ்க்கு இருந்ததுக்கு அப்புறம் கடைசியா யூரோப்பியன் பவர் உள்ள பூந்து 1832ல ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷனை ரிலீஸ் பண்றாங்க. அதாவது கிரீஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாப்டர்ல இப்ப கேட்கக்கூடிய ஒரு 4 questions உங்களுக்கு சொல்றேன். Who led the revolutions? The educated middle class, liberals and nationalism. So இது ஒரு 2 marks கேட்கலாம், ஈவன் வந்து 1 மார்க்லயும் கேட்கலாம், இல்லனா வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல கூட ஏதோ ஒரு பார்ட்ல வரலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா what happened in France in 1830? They replaced the old king with the constitutional monarchy Louis Philippe. Third question, what was the sneeze? France revolution sparked Belgium's separation from the Netherlands. Fourth question,
what happened in Greece. With the help from Western European and Lord Byron, Greece fought the Ottoman and won independence via the Treaty of Constantinople in 1832. கண்டிப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த கான்செப்ட் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the romantic imagination and national feeling இந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். அது உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day guys. நீங்க சோஷியல்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் வீடியோஸும் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ் அபேக்காவில் இது வந்து பாத்தீங்கன்னா அபேக் அகாடமி உங்களுக்கான எல்லா சோஷியல் சயின்ஸ் லெசன்ஸ் அண்ட் சயின்ஸ் ஈவன் மேத்தமெட்டிக்ஸுமே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவோம். தேங்க்யூ.